என்னுடைய பிறப்பே வந்து தைப்பூசத்தில் தான் நான் பிறந்தேன். அதுலேயும் வந்து எப்படின்னா வேல் வந்து நீரில் எப்பயுமே 3 நீராடுவாங்க. முழுக்காடி அப்புறம் தான் வேலை கொண்டு வந்து கோயிலுக்கு கருவறைக்கு கொண்டு வருவாங்க. அப்போ இப்போ எப்படி கோயில் ஒரு கும்பாபிஷேகம் கலசத்துக்கு கும்பாபிஷேகம் தண்ணி ஊற்றும் பொழுது கிருடபகவான் வந்து 3 முறை வந்து வட்டம் அடித்து காட்சி கொடுத்த பிறகு அந்த அந்த முழுமையாக வந்து அந்த கும்பாபிஷேகம் நிறைவேறும்பாங்க. அப்புறம் சில நேரத்தில் கொஞ்சம் மழையும் பெய்யும். அப்போ தான் வந்து பரிபூர்ணமாக மக்கள் வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதம் அருள் கிடைச்ச மாதிரியே நினைப்பாங்க. அந்த மாதிரி அந்த வேல் முழுக்காடுதுன்னாக்கா வேல் வச்சுக்கிட்டு நிற்பாங்க குளத்தில். கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் நிற்பாங்க. அந்த கிருட பகவான் வந்து 3 முறை வட்டம் அடித்து 3 முறை வட்டம் அடிக்கும் 3 முறையும் வேலை முழுக்காடுவாங்க. அந்த டைமில் கரெக்டாக நான் பிறந்துட்டேன் கோயிலில். ஓகே. அதனால தான் எனக்கு பிறந்த அன்னைக்கே வேல்முருகன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த செய்தி எங்கள் அப்பாவுக்கு தெரியப்படுத்துறதுக்கு அந்த செய்தி முதல்ல வந்து அவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு, விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கும்பொழுது இப்போ கோயில் வளாகத்தில் இருக்கிற அந்த மைக்கில் வந்து இப்போ நகைலாம் பத்திரமா வச்சுக்கங்க, குழந்தையெல்லாம் கையில் பிடிச்சிக்கங்க, எதுவும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மைக்கில் தான் போய் சொன்னது. அதனால என்ன தெரியல, மொத மைக்கில் சொன்னதுனால எனக்கு தெரியல, அந்த மைக்கு தான் எனக்கு இப்போ வந்து அதாவது தொழிலாகிட்டுது.